தமிழக அரசியல் களத்தில் தாவேகா தற்போது ஆட்சிப்பிடத்தை அலங்கரித்து தமிழகத்தின் வளர்ச்சிப் பாதையை இட்டு செல்வதற்கான முனைப்பில் படுவேகமாக தனது அடுத்தடுத்த நகர்வுகளை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கும் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜயின் செயல்பாடுகளை தமிழகம் மட்டுமல்லாமல் பல்வேறு மாநில தலைவர்களும் உற்று நோக்கி பார்த்து வரும் இந்த வேளையில் தற்போது கூட்டணி ஆட்சி என்பதான நிலைகளில் ஆதரவு அளித்த கூட்டணி கட்சிகளுக்கு அமைச்சரவையில் பங்கு கொடுத்து தனது ஆட்சியை வீரியத்துடனும் சிறப்பான தொலைநோக்கு பார்வைகளுடன் செயல்பட்டு வரும் இந்த வேளையில் தற்போது ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கும் கூட்டணி கட்சிகளில் ஒன்றான விடுதலை சிறுத்தை கட்சி தற்போது கூட்டணி கட்சிக்குள் சில குடைச்சல்களை தர துவங்கி இருப்பதாக அரசியல் விமர்சகர்களால் பேசப்பட்டு வருகிறது. விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் சில கூட்டங்களில் பேசி வருகிற பேச்சுக்களும் அவரின் அரசியல் நிலைப்பாட்டில் வேண்டா வெறுப்போடு தனது செயல்பாடுகளின் கருத்துக்களை கூறி வருவதனால் கூட்டணி தர்மத்திற்கு மீறிய சில செயல்பாடுகள் அரங்கேறி வருவதாகவும் விருப்பம் இருந்தால் கூட்டணியில் தொடரட்டும், இல்லை என்றால் கூட்டணியில் இருந்து விலகட்டும், தனது ஆதரவை விலக்கிக் கொள்ளட்டும் என்றதான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது தமிழக வெற்றி கழகம். இதுகுறித்து தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் முதலமைச்சருமான ஜோசப் விஜய் ஆட்சிக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையிலும் தமது தலைமையிலான ஆட்சிக்கும் கட்சியின் செயல்பாட்டுக்கும் களங்கம் கற்பிக்கும் வகையில் யார் நடந்து கொண்டாலும் அவற்றை தான் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதான நிலைப்பாட்டில் உறுதியாக இருப்பதாகவும் கட்சியின் முக்கிய பிரமுகர்களிடம் அடிக்கடி வலியுறுத்தி வரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் தமிழக முதலமைச்சருமான ஜோசப் விஜய் சமீப நாட்களாக திருமாவளவனின் பேச்சு குறித்த விஷயங்களும் அதனால் ஏற்படும் சர்ச்சைகள் குறித்தும் மூத்த நிர்வாகிகளுடன் கடுமையான தனது விமர்சனங்களை முன்வைத்து வருவதாக கூறப்படுகிறது. பட்ஜெட் கூட்டத்தொடர் முடிவதற்கு முன்போ அல்லது பட்ஜெட் கூட்டத்தொடர் முடிந்த பிறகோ கூட்டணியை இலிருந்து விடுதலை சிறுத்தை விலகிக் கொள்வதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருப்பதாகவே அரசியல் நோக்கர்களால் பார்க்கப்படுகிறது. அமைச்சரவையிலும் பங்கு, திமுகவுடனும் நட்பு என்பதான ஒரு புதிய யுக்தியை பயன்படுத்தி வரும் திருமாவளவனின் அரசியல் போக்கை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதான தனது ஆதங்கத்தை கட்சியின் மூத்த நிர்வாகிகளுடன் பகிரங்கமாக வெளிப்படுத்தியிருக்கிறார் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய். விஜயின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்ட திருமாவளவனின் சமீபத்திய கருத்துகள் பல்வேறு விதமான அரசியல் தளத்தில் அதிர்வலைகளை ஏற்படுத்தி வருவதால் விஜய் இந்த விஷயத்தில் கவனத்தில் கொண்டு ஜான் ஆரோக்கியசாமி, விஷ்ணு ரெட்டி, ஜெகதீஷ் ஆகியோருடன் பல்வேறு கட்டங்களில் சில பேச்சுவார்த்தைகளை நடத்தி அடுத்த கட்டமாக தாவேகா என்ன முடிவுகளை மேற்கொள்ளலாம் என்பதான சில ஆலோசனைகளையும் மேற்கொண்டிருப்பதோடும் திருமாவளவனின் அண்மை கால பேச்சுகள் சரியாக இல்லை, இதையெல்லாம் நீங்கள் சொல்லிதான் அவரிடம் ஆதரவை நான் கேட்க சொன்னேன், ஆனால் நமது ஆட்சியில் இருப்பவர்கள் திமுகவுடன் நட்போடு இருப்புகிறார்கள் என்று சொன்னால் அதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதான தனது நிலைப்பாட்டை உறுதிப்படுத்தி இருக்கும் ஜோசப் விஜய் இது தொடர்பாக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவிடம் சொல்லி திருமாவளவனின் இந்த பேச்சுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டுவதற்கான முனைப்புகளை மேற்கொள்ள வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் ஒருவேளை தங்கள் ஆதரவுகளை அவர்கள் விலக்கிக் கொண்டாலும் கவலை இல்லை என்பதான உச்ச நிலைக்கு சென்றிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. எது எப்படி இருந்தாலும் சமீப நாட்களாக பாமகவை சார்ந்த சில முக்கிய தலைவர்கள், குறிப்பாக அன்புமணி ராமதாஸ், சட்டமன்ற உறுப்பினரான டாக்டர் சௌமியா அன்புமணி ராமதாஸ் ஆகியோர் முதலமைச்சர் விஜய் உடன் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கும் இந்த சூழலில் எந்த நேரத்திலும் விடுதலை சிறுத்தைகளின் ஆதரவை தாவேகா விலக்கிக் கொள்வதற்கு தயாராக இருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. ஏற்கனவே அரசியல் களத்தில் கூட்டணி என்ற உறவிலும் ஆதரவு என்ற நிலைகளிலும் மேடைக்கு மேடை மாறி மாறி தனது நிலைப்பாட்டு கருத்துக்களை வைத்து வரும் விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவரின் பேச்சால் தற்போது மன சஞ்சலத்திற்கு ஆளாகியிருக்கும் தமிழக முதலமைச்சரும் தாவேகா கட்சியின் தலைவருமான ஜோசப் விஜய் அடுத்ததாக ஒரு அதிரடி முடிவுகளை எடுக்க வேண்டிய கால கட்டாயத்தில் இருப்பதாகவும் அந்த அறிவிப்புகள் எப்பொழுது வேண்டுமானாலும் வெளிவரலாம் என்றும் அரசியல் நோக்கர்கள் மத்தியில் ஆவலுடன் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. இதற்காக திருமாவளவனுடைய பேச்சுக்களை கட்டுப்படுத்துவதற்காக தனது அமைச்சரவையில் உள்ள அமைச்சர் வன்னி அரசிடமும் சில கருத்துகள் சொல்லப்பட்டிருப்பதாகவும் இந்த கருத்துக்களை தங்கள் கட்சியின் தலைவரிடம் கொண்டு செல்லப்பட்டு அதற்கான சில சுமூகமான முடிவுகளை எட்டுவதற்கான சூழலை உருவாக்குங்கள் என்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தனது கட்சியில் இருக்கக்கூடிய மூத்த பொறுப்பு அமைச்சர்களில் ஒருவரும் ஏற்கனவே திருமாவளவனுடன் நல்ல நெருக்கமாக இருந்தவருமான அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவை தொடர்பு கொண்டு திருமாவளவனின் அரசியல் நிலப்பாட்டையும் அவருடைய விமர்சனத்தையும் எடுத்து சொல்லி அதை அறிவுறுத்தவும் வலியுறுத்தியிருக்கிறார் தமிழக முதலமைச்சர். இதனால் இரு தலைவர்களினுடைய மனநிலையில் இடைவெளி ஏற்பட்டிருப்பதும் இது அரசியலில் நீண்ட நெடிய பயணங்களுக்கு தொடர்பாதையில் நல்ல நீரோட்டத்தில் செல்வதாக இல்லாமல் தடைப்பட்டு விடும் என்பதற்கான சூழல்கள் அரங்கேறி வருவதாகவும் அரசியல் நோக்கர்கள் கருதுகிறார்கள். இனி தாவேகா என்ன நிலைப்பாடை எடுக்கப் போகிறது? தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் தனது அமைச்சரவை
அமைச்சரவையில் சில அதிரடி மாற்றங்களை தருவதற்கான சாத்தியக்கூறுகள் அரங்கேறுமா என்பதும் அரசியல் நோக்கர்களால் பெரும் எதிர்பார்ப்பை உருவாக்கியுள்ளது.